காவேரி விஜய் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே வந்து செக்யூரிட்டி வந்து அந்த குழந்தை வந்து இங்கே தான் இருந்துச்சு, இப்போ தான் கிளம்பிச்சு, யாரோ வந்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அப்படியே வந்து பயந்து போயிடுறாரு விஜய். என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு மேனேஜ்மெண்ட்டில் கேட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க. அப்போ தான் யாரோ ஒருத்தர் வந்து அப்படியே கேப் போட்டுன்னு வந்து இது வந்து முகமே தெரியாமல் கூட்டிகிட்டு போனது சிசிடிவி ஃபுட்டேஜில் வருது. அதை பார்த்து விஜய் பயங்கரமாக அதிர்ச்சியில் இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. உடனே போலீஸ் வராங்க. சார் உங்களுக்கு வேறு யாராவது எதிரிங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உடனே ராகுவை பற்றி யோசிக்கிறார் விஜய். அந்த ராகுவ தான் இதை பண்ணியிருப்பானா, ராகு வெளியே வந்துட்டானா இல்லையா ஒன்றும் புரியலையே, ஒரு வேளை என்ன ஆனா, அவன் ஜெயிலில் தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ராகுவை பற்றி விசாரிக்க சொன்னேன். என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சார் அவன் வந்து வெளியே வந்துட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் எல்லாம் கிடைக்குது விஜய்க்கு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, அந்த ராகு வெளியே வந்துட்டானே, கண்டிப்பாக அவனோட வேலையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு விஜய். உடனே விஜய் என்ன பண்ணுறாரு, சரி போலீஸ் வந்து கிட்ட கேட்குறாங்க, கடைசியாக அந்த வண்டி எங்கே வந்து போச்சுன்னு உங்கள்கிட்ட தெரியுமானோன்னே, இப்போ தான் வந்து தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி இந்த ஏரியாவில் தான் அந்த வண்டி வந்து கடைசியாக வந்து இருந்திருக்கு அப்படின்னோடனே, சரி ஓகேங்க, நான் என் குழந்தைய சரி நான் போகிறேன் அப்படின்னோடனே, சார் ரிஸ்க் எடுக்காதீங்க சார், இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. காவேரி வந்து ப்ளீஸுங்க நானும் உங்க கூட வரேன், வேணாம் மிஸ், நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் இங்கே இருக்கிறதோட கூட வேண்டாம், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் நான் சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு விஜய் போக பார்க்குறாரு. காவேரி வந்து சார் ப்ளீஸ் சார் சொன்னால் கேளுங்க அப்படின்றாங்க. சரி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே காவேரி பின்னாடி பக்கம் வந்து வழியை திறந்து விடுறாரு. கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து உட்காந்துக்கிறாங்க காவேரி. ஒன்றும் புரியாது விஜய் சரின்னு சொல்லிட்டு வந்து முன்னாடி உட்கார்றாரு. ரெண்டு பேருமே வந்து கிளம்பி பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ காவேரி ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பரிதவிப்பாக இருக்குது, நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. ஒன்று விஜயும் அப்படியே டென்ஷனாக வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே அப்படியே அழுதபடி வண்டி ஓட்டிகிட்டே அப்படியே வந்து வண்டியில் போயிட்டே இருக்காங்க. அப்போ விஜய் வந்து எல்லாம் கீழே இறங்கி எல்லா இடத்துலையும் விசாரிக்கிறாரு. குழந்தைய பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிட்டே கேட்டுட்ருக்காரு. ஆனால் யாருமே பார்க்கல அப்படின்னு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து கண்டிப்பாக அவனோட வேலையாக தான் இருக்கும், அவனோட இங்கே இந்த இடத்துல என்ன இருக்குது, அவனோட ஃபார்ம் ஹவுஸ் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறார் விஜய். இந்த ஏரியாவில் தான் அந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறார் விஜய். அங்கே பார்த்தா ரவுடிஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து வெளியே நிற்கிறாங்க. அதை பார்த்து விஜய் வந்து, மிஸ் நீங்கள் உள்ளவே இருங்க, எக்காரும் கூட வெளியே வரக்கூடாது, ஒரு வேளை குழந்தை கிடைச்சாலும் அவளை நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க, அப்போ குழந்தை இங்கே தான் இருப்பாளா, எனக்கு என்னமோ இங்கே இருப்பான்னு தான் தோணுது, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நான் எல்லாம் அப்புறமா சொல்கிறேன், நீங்கள் அமைதியாக உள்ளவே இருங்க, நீங்கள் இருக்கிறது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வராரு. இங்கே வந்து ரவுடிஸ் கிட்டலாம் வந்து ஃபைட் பண்ணுறாரு விஜய். விஜயை பார்த்தா ரவுடிஸ் எல்லாமே கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. உடனே வந்து ரூமில் உள்ள நுழைஞ்சி எல்லாருமே ஃபைட் பண்ணி உள்ள பார்த்தா அந்த குட்டி காவேரி அங்கே வந்து கட்டி போட்டிருக்காங்க. அதிர்ச்சியுடைய விஜய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அழுகிறா. அதுக்கப்புறம் குழந்தைய வந்து ரெஸ்கியூ பண்ணுறாரு, காப்பாற்றுறாரு. குழந்தையை காப்பாற்றி போகும்போது விஜய் அடிக்கிறதுக்காக ஆளுங்க சுற்று போடுறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே ராகவ் வராரு. ராகவ் வந்து என்ன, எப்படி நீ வருவேன்னு எனக்கு தெரியும், உன் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு நீ வரமாட்டியா என்ன, இங்கே பார், நீ இங்கே இந்த இடத்துலேருந்து எங்கேயுமே போக முடியாது, உன்னை படி வாங்காமல் விழவே மாட்டேன், உனக்கு கொடுத்தது ஆல்ரெடி பத்தாதாடா, மறுபடியும் இதே பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராரு. எல்லாரும் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் விஜயை தாக்க முற்படும் போது கரெக்டாக போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. காவேரி ஃபோன் பண்ணி இந்த இடத்த சொன்னதால் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ராகவை. அடுத்து அங்கே இருக்க ரவுடிஸ் எல்லாமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு எவ்வளோ தைரியமாக இருந்தால் சின்ன குழந்தைய வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு வந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே காவேரி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. குழந்தை வந்து அப்படியே பார்த்துட்டு அப்பா ஓடி வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறா. நீ ஏண்டா செல்லம், யாராவது கூப்பிட்டா வந்த, எதுக்கு இப்படிலாம் பண்ண அப்படின்னோடனே, இல்லைப்பா நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்களா, அதனால தான் அந்த அங்கிள் வந்து என்னை கூட்டின்னு போயிட்டு உங்கள் வீட்டில் விடுறேன்னு சொன்னாரா, நீங்கள் வரமாட்டேன் சொன்னதால் தான்ப்பா போனேன், இல்லை நான் போயிருக்கவே மாட்டேன், நீங்கள் தான் கூட்டின்னு வர சொன்னதா அந்த அங்கிள் சொன்னாருப்பா, சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து அப்படியே கட்டிக்கிறா. நிம்மதி அடைகிறாரு விஜய்.